சங்கீதம் 133 அதிகாரம் 1 வசனம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஹல்லேலூயா. இயேசுவின் குடும்பத்திலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமை காணப்படும். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. கலாத்தியர் 3 அதிகாரம் 28 வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒருவராயிருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. வெளிப்படுத்திய விசேஷம் 21 அதிகாரம் 4 வசனம். அவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவை எல்லாம் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவமில்லை, அங்கு சாபமில்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. யோவான் 14 அதிகாரம் 27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகின்றேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாதும் இருப்பதாய் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதிப்பாடலுண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதிப்பாடலுண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா. ராஜா, உங்களை நாங்கள் துதித்து உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். ராஜா தகப்பனே, நீங்கள் எங்கள் மத்தியில் இருக்கும் போது எந்த கவலையும் எந்த கஷ்டங்களும் எங்களுக்கு இல்லை. உமது கிருபையினாலே நாங்கள் நிலை நிற்கின்றோம். உமது கிருபை மாத்திரமே எங்களை தாங்கி எங்களை தப்புவித்து நமக்கு சந்தோஷம் சமாதானத்தை தருகின்றது. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்துமாக எங்களோடு நீங்க கூட வாருங்க தகப்பனே. எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தினால் மிக தாழ்மையோடு ஜெபம் வேண்டி நிற்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.